Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு 3 பேர் ரிட்டர்ன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஆடி 1. ஸோ சிம்பிளாக வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தலைலாம் குளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிஷப் டேடி 2 பேர் மட்டும் தான் குளித்தோம். ரிஷப் குளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர்லேருந்து ஒன்றுமே கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் 3 திங்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருந்தோம். அவளுக்கா பர்ச்சேஸ் பண்ணவே டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடைன்னு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். செம்ம வெயில் அப்போது. அவளுக்கா ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல. தேவையான திங்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு முருகன் ஃபோட்டோ வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து ரிஷப் டேடிக்கிட்ட வந்து ஒரு முருகன் ஃபோட்டோ நான் இந்த தடவை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முருகன் ஃபோட்டோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, குட்டி முருகன் ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிஷப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிஷப்க்கு வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பான். குட்டி ஃபோட்டோ, நிறையா டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ வந்துச்சு. நான் வந்து இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ. பாருங்கள், சூப்பர் ஃபோட்டோ. அதுவும் ரிஷப் கையில் அழகாக க்யூட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகன் ஃபோட்டோ. இதோட ரேட் வந்து 100 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாமிர்தம், கந்தவிலாஸ் பஞ்சாமிர்தம் பிரசாதம் அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து ஒரு குட்டி டப்பா வாங்கினேன். இதோட ரேட் வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பா, இது வந்து 60 ரூபா, அது வந்து 30 ரூபா. 2 டப்பா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நேபாளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து நம்மளே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நேபாளுக்கு கொடுக்கலாமான்னு இருக்குது. நேபாளில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. பஞ்சாமிர்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த தடவை பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. குட்டி டப்பா வந்து எங்களுக்கு, பெரிய டப்பா வந்து நேபாளுக்கு அனுப்பிச்சி விட போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரிச்சை பழம் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம். என்னன்னு தெரில, 30 ரூபாவா இல்லை 20 ரூபான்னு தெரில. ஒரு பாக்கெட் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றது எதுவுமே வாங்கலை. டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் மெயினாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ரிஷப்க்கு டாய்ஸ் எதுவுமே வாங்கலை. உடனே குடுன்னு ஓடி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில், அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. ரூம் செக் அவுட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வெயிலில் எங்களால் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. இவ்வளோ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பஞ்சாமிர்தம் ஓப்பன் பண்ணலாம். கந்தவிலாஸ் பஞ்சாமிர்தம் ரேட் எவ்வளோ? 40 ருபீஸ் எழுதியிருக்கு. ஆனால் 30 ருபீஸ் வாங்கினாங்க. ஏன்னா 15 டேஸ் சொல்லியிருக்காங்க. 15 நாள் முன்னாடி பண்ணது போல். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பஞ்சாமிர்தம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. இப்போ ரிஷப்க்கு வந்து ஊட்டி விட போகிறோம். சாப்பிடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இனிப்பே பிடிக்காது.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் ரிஷப்க்கு பிடிக்கவே பிடிக்காது, ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாதான். ரிஷப் மாத்தியார் ஒன்று தான். ரிஷப் ரிஷப் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் எல்லாம் எப்படி. பாப்பா பாப்பா டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் தலை பாருங்கள் ஒரு ஷேப்பாகவே இல்லை, இந்த பக்கம் ஃபுல்லாக அமுங்கி இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெட் இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில. ஒன் சைடு ஃபுல்லாக வந்து அமுங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருகன் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷப் பார்க்கவே விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், உடனே வாங்கிடுறான். நல்லா அழகாக சூப்பராக ஃப்ரேம்லாம் போட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மயில் பின்னாடி முருகன் முன்னாடி ஓடிட்டுருக்காரு, பின்னாடி வந்து கோயில் கடல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஃபோட்டோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 200 ஃபோட்டோ கூட இருந்துச்சு, நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு 100 ரூபா ஃபோட்டோ வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணோம், 4 பேருக்கு வந்து கோயிலில் அர்ச்சனை பண்ணோம். தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் கொடுத்தாங்க. இதில் வந்து திருநீறு குங்குமம், அதுக்கப்புறம் வெத்தலை என்னன்னு தெரில, அதெல்லாம் இருக்குது. ரிஷப் டாடி ஒர்க்குக்கு போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொண்டு போன துணி, அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் துணி துவைக்காமல் இருந்துச்சு, எல்லாமே துவைச்சி காய போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொடியில். அதுக்கப்புறம் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் பவுடர், எண்ணெய், ஷாம்பு எல்லாமே மேலே வைக்கிறதா இருக்குது. ஏன்னா ரிஷப் வந்து எல்லாமே கீழே போட்டுடுறான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எல்லாமே மேலே தான், கீழே ஒன்று கூட வைக்க மாட்டோம். இனிமேட்டுக்கு ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் வந்து ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல். 4 திங்கக்கிழமை வரும் இல்லையா, ஒரு மாதத்தில் 4 திங்கக்கிழமை வரும். ஸோ திங்கக்கிழமை வந்து அங்கே லேடிஸ் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க. யாருக்கு வந்து கும்பிடுவாங்கன்னா தன்னோட கணவர் வந்து ஆயில் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு வந்து சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் மந்த்து ஃப்ரெண்ட்ஸ். நெய்வேத்தியம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை. வாழைப்பழம், அதுக்கப்புறம் அதிரசம், லட்டு என்னமோ கொண்டு வந்திருந்தார், அல்வா அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தார் கடையிலேருந்து. அதே வச்சு நான் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் முருகன் ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. திருச்செந்தூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி ஆசையாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, பட்ஜெட்டுக்கு மீறி செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சிம்பிளாக ஒன்றுமே வாங்கலை. பஞ்சாமிர்தம், ஃபோட்டோ, பேரிச்சப்பழம் அந்த மாதிரி சிம்பிளாக தான் வாங்கினேன். அதிக செலவு வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.